வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 10. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் செக் பண்ணுற எக்ஸல் ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. சரி, இந்த ஃபைலை தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறது அவசியமா தேவையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக கண்டிஷன் செக் பண்ணாமல் ஒரு சிச்சுவேஷன் இருக்கவே இருக்காது. இப்போ சேல்ஸாக இருந்தேன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுக்கறது கூட நான் ஆர்டரோட வேல்யூவை பார்த்து தான் டிஸ்கவுண்ட்டை கொடுக்கணும். அப்படின்னா ஆர்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை டிசைட் பண்ணுவேன். நான் ஒரு ஹெச்ஆராக இருந்தேன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இல்லைன்றத ஒரு க்ரைட்டீரியாவை செக் பண்ணி தான் டிசைட் பண்ணுவேன். நான் இதே மேனுஃபேக்சரிங்கில் இருந்தேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஓடிக்கு எலிஜிபிளாக இல்லையான்றதை கூட அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சு தான் செக் பண்ணணும். ஒரு ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இல்லையான்றதை மினிமம் ஸ்டாக்கை வச்சு தான் நான் சொல்லணும். கரெக்டுங்களா? மினிமம் ஸ்டாக்கு கீழே போச்சுன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, நான் அதை திருப்பி ரீஃபில் பண்ணணுன்றதெல்லாம் கண்டிஷன் செக்கிங் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ கண்டிஷன் செக்கிங் ரொம்ப வைட்டலான லேர்னிங். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த கேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சேல் டே அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இந்த காலமை நான் சேல் டேட்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போது வீடியோ நம்பர் 8 பார்த்த ஃபார்முலாஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த டேன்ற ஃபார்முலா வச்சு பிரிச்சிருக்கேன். எதுக்காக பிரிச்சிருக்கோன்னா, இப்போ இது ஒவ்வொரு ரோவும் ஒரு டிரான்சாக்ஷனை பற்றி குறிக்குது, ஒவ்வொரு சேல்ஸை பற்றி சொல்லுது. இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிளில் நடந்ததா இல்லை செகண்ட் பில்லிங் சைக்கிளில் நடந்ததான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பில்லிங் சைக்கிள்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அங்கே ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள் இல்லைனா செகண்ட் பில்லிங் சைக்கிள் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். பட் எப்போ ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள்னு சொல்லுவோன்னா, அது 15ஆம் தேதியோ இல்லை 15ஆம் தேதிக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள், அதுக்கு அப்புறம் நடந்துருந்ததுன்னா அது செகண்ட் பில்லிங் சைக்கிள். அப்படின்னா சேல் எந்த தேதியில் நடந்ததுன்னு நான் பார்த்து அது ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிளாக செகண்ட் பில்லிங் சைக்கிளான்னு சொல்லணும். ஸோ கண்டிஷனை செக் பண்ணி நான் டெசிஷன் எடுக்க ஆகணும். இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதலாம். இந்த இஃப் ஃபார்முலாவை எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இஃப் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் 3 இன்புட் இருக்குது. லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒரு இன்புட்டு, வேல்யூ ட்ரூன்னு ஒன்று, வேல்யூ ஃபால்ஸு. லாஜிக்கல் டெஸ்ட்னால் என்ன சொல்ல வரான்னா, உன்னோட கண்டிஷன் என்னன்னு கேட்குறான். இப்போ நம்மக்கிட்ட கண்டிஷன் என்ன, இந்த சேல் டே 15க்கு உள்ளே இருக்கணும். ஏன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன்னா 15க்கு உள்ளே இருந்தால் தான் அது ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்டுன்றது என்னென்னா, நீ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், எந்த வேல்யூவில் செக் பண்ணணும், என்ன கண்டிஷன், எந்த வேல்யூவில் செக் பண்ணணும், சேல் டேயில் என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், அது 15 இல்லை 15 கீழே இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட்டு. கமா வேல்யூ ஆஃப் ட்ரூன்னு வருது பாருங்கள். வேல்யூ ஆஃப் ட்ரூனா என்ன அர்த்தம்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்குது. 15 இல்லை 15 கீழே இருந்ததுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குது. எனக்கு என்ன வேணுன்ற இடத்துல எனக்கு 3 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, சிம்பிளி ஏதாவது ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு டெக்ஸ்டையோ டிஸ்பிளே பண்ணலாம், இது சாய்ஸ் நம்பர் 1. சாய்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேல்குலேஷன் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த கேல்குலேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். சாய்ஸ் நம்பர் 3, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இந்த கண்டிஷனையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு 3 சாய்ஸ் இருக்குது. முதல் சாய்ஸு வெறும் ஒரு வேல்யூ மட்டும் காமிச்சிட்டு வெளில வந்துடலாம், இல்லைனா ஏதாவது கேல்குலேஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் கவனிச்சிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் வேணும். ஏன்னா நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நமக்கு என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள்ன்றது டெக்ஸ்ட்டுன்றதால அதை டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணுறேன், ஃபஸ்ட் பில் சைக்கிள் அப்படின்னு போட்டுறேன். கமா இந்த ஃபார்முலாவோட கடைசி இன்புட்டு, தேர்ட் இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன வேணும்னு கேட்குது. எப்படி நமக்கு 3 சாய்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது இருந்ததோ அதே 3 சாய்ஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் இருக்குது. அந்த 3 சாய்ஸ்லேயும் நம்ம எடுத்துக்க போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான். கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி அது எந்த பில்லிங் சைக்கிளில் இருக்கும், செகண்ட் பில்லிங் சைக்கிள். 15க்கு மேலே போயிட்டாலே அவங்க என்ன சொன்னாங்க, செகண்ட் பில்லிங் சைக்கிள். அதுவும் டெக்ஸ்ட்டுன்றதால டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணுறோம். நம்பராக இருந்தால் அப்படியே டைரெக்டாக டைப் பண்ணிடலாம். இப்போது ஃபார்முலாவோட 3 இன்புட்டையும் கொடுத்துட்டோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணணும், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், என்டர் அடிக்க போகிறோம்.
இது செகண்ட் பில்லிங் சைக்கிள் அப்படின்னு வந்திருக்கு. காரணம் 15ஆம் தேதிக்கு மேலே 24ஆம் தேதி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது செகண்ட் பில்லிங் சைக்கிள். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணலாம், நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இது 15க்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட்டு பில்லிங் சைக்கிள். 18ன்றது செகண்ட் பில்லிங் சைக்கிள். ஸோ கரெக்டாக தான் நம்ம ஃபார்முலா பண்ணியிருக்கு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளே பண்ணலாம் இல்லைனா கேல்குலேஷனும் பண்ணலான்னு இல்லையா. சரி, கேல்குலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கேல்குலேஷன் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம், இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுன்னு ஒரு காலமில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நான் வந்து என்ன டிசைட் பண்ணுறேன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுறேன். பட் எல்லா கஸ்டமருக்கும் கிடையாது இந்த 10% டிஸ்கவுண்ட்டு. இந்த 10% டிஸ்கவுண்ட் யாருக்குன்னா 500 யூனிட்டுக்கு மேலே வாங்கியிருந்தால் 10% டிஸ்கவுண்ட்டு. பில் அமௌண்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் எப்போ கிடைக்கும்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்துட்டு 500க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா 10% கிடைக்கும். 500க்கு கீழே வாங்கியிருந்தால் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் என்ன, யூனிட் சப்ளைடு 500க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இதுதான் லாஜிக்கல் டெஸ்ட்டு. கமா, ஸோ கண்டிஷன் எழுதிட்டோம், கமா போட்டு ரெண்டாவது இன்புட்டுக்கு போகிறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணணும், 10% டிஸ்கவுண்ட்டு. 10% எதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன், பில் அமௌண்ட்டோட. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம். எப்போ கொடுப்போம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால், அதாவது 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால். கமா, லாஸ்ட் இன்புட் 500க்கு மேலே இல்லை 500க்கு கீழே இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோமா, கிடையாது. ஸோ 0. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல எழுதின இஃப் ஃபார்முலாக்கும் இந்த இஃப் ஃபார்முலாவுக்கு வித்தியாசம் என்னென்னா, முதல் எழுதின இஃப் ஃபார்முலாவில் நம்ம வெறும் ஒரு டிஸ்பிளேயை மட்டும் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு டிஸ்பிளே, கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு டிஸ்பிளே. பட் இந்த தடவை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு கேல்குலேஷன் பண்ண வைக்கிறோம். பண்ணுதான்னு பார்க்கலாம். பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா 10% கேல்குலேட் பண்ணியிருக்கு. ஏன்னா 500க்கு மேலே வாங்கியிருக்காரு, அதனால் 10% கொடுத்துருக்கு. 500க்கு கீழே வாங்கியிருந்தால் கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 212 இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு டிஸ்கவுண்ட் வரலை, ஏன்னா அது 500க்கு மேலே இல்லை, கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எழுதின ஃபார்மில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எழுதின ஃபார்மில் யூனிட்ஸ் சப்ளைடு வந்து 500க்கு மேலே இருந்தால் 10%ஓட மல்டிப்ளை பண்ணு, இல்லைன்னா 0ன்னு சொல்லிவிடு. சரி, அப்போ 2 சாய்ஸும் பார்த்துட்டோம். டிஸ்பிளே பண்ணுறதையும் பார்த்துட்டோம், கேல்குலேஷன் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். மூணாவது நான் என்ன சொன்னேன், ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலோ ஃபெயில் ஆனாலோ நம்ம இன்னொரு கண்டிஷன் கூட செக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இதே 10% டிஸ்கவுண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷனை உள்ளே கொண்டு வரேன். எப்படின்னு பாருங்கள். இந்த 10% டிஸ்கவுண்ட் கூட நான் எல்லா டெரிட்டரியில் கொடுக்க போகிறதில்ல, டெரிட்டரி 1க்கு மட்டும் கொடுக்க போகிறேன். அப்படின்னா நான் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது எந்த டெரிட்டரியில் இருக்கணும், டெரிட்டரி 1ஆக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரைமரி க்ரைட்டீரியா என்ன, 500க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிஸ்கவுண்ட்டு. ஸோ 500க்கு மேலே இருந்ததா அப்படின்னு செக் பண்ணணும். இருந்துருச்சுன்னா உடனே டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாது. அடுத்து என்ன செக் பண்ணணும், அது டெரிட்டரி 1ஆ அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணும்போது மல்டிபிள் இஃப் ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் இஃப் ஃபார்முலாவை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இஃபுக்கு மேலே சேர்த்து எழுதினால இது நெஸ்டட் இஃப். நெஸ்டட்னா குரூப்பிங் அர்த்தம். இப்போ 2 இஃபை குரூப் பண்ணி தான் இதை எழுத போகிறோம். ஸோ முதல் இஃப் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். முதல் இஃப் எதை செக் பண்ண போது, நம்மளோட ப்ரைமரி க்ரைட்டீரியா. ப்ரைமரி க்ரைட்டீரியா என்ன, யூனிட்ஸ் முதல்ல 500க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ முதல்ல யூனிட்ஸ் வந்து 500க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறேன். கமா, இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குது. வேல்யூ ஆஃப் ட்ரூ. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 500க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும், நான் 10% கொடுக்க முடியாது. ஏன்னா 10% போட்டோன்னா என்ன ஆகிடும், எல்லா டெரிட்டரிக்கும் அப்ளை ஆகிடும். இது அடுத்து என்ன செக் பண்ணணும், அது எந்த டெரிட்டரி சேர்ந்ததுன்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இன்னொரு இஃப் கண்டிப்பாக வேணும். இந்த இஃப் எதை செக் பண்ணோம், டெரிட்டரியை செக் பண்ணோம். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இன்னும் ஃபஸ்ட் இஃபை க்ளோஸ் பண்ணலை, அவர் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கார். சரி, இப்போ டெரிட்டரியை செக் பண்ணோம் இல்லையா. டெரிட்டரி எங்கே இருக்குது, நம்ம டேட்டாவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இருக்க ஃபஸ்ட்டு என்ட்ரியை எடுத்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த A2ல் இருக்கிறது சேல்ஸ் டெரிட்டரி 1ஆ அப்படின்னு செக் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். சேல்ஸ் டெரிட்டரி 1ஆ செக் பண்ணுன்னு சொல்கிறேன். இஃப் A2 இஸ் ஈக்குவல் டு டெரிட்டரி 1, கமா இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்குது. வேல்யூ ஆஃப் ட்ரூ இருந்தால் என்ன பண்ணணும், 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துடணும். கரெக்டாக
ஏன்னா இந்த 10% டிஸ்கவுண்ட் யாருக்கு? டெரிட்டரி 1, அதுவும் 500க்கு மேலே வாங்கியிருந்தா தான். அந்த 500க்கு மேலே இல்லையான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த 10% டிஸ்கவுண்ட் பில் அமௌண்ட்டில் நடந்துருது. கமா அப்படி டெரிட்டரி 1 இல்லைன்னா வேல்யூ ஃபால்ஸ். டெரிட்டரி 1 இல்லைன்னா என்ன? அவருக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது, 0. ஸோ இப்போ கவனிச்சோன்னா 2 இஃப் இருக்கிறதால கன்ஃபியூஷன் எங்கே வரும்னா, எப்போ க்ளோசிங் ப்ராக்கெட் போடணும், நான் க்ளோசிங் ப்ராக்கெட்டே போட்டாலுமே அது எந்த இஃபுக்கான க்ளோசிங் ப்ராக்கெட்னு தெரியணும். ஒரு இஃபை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணணும்னா 3 இன்புட்டையும் கொடுத்துட்டா தான் க்ளோஸ் பண்ணணும். 3 இன்புட்னு சொல்லும்போது எதை மீன் பண்ணுறேன்? கண்டிஷன் இருக்கணும், ட்ரூ இருக்கணும், ஃபால்ஸ் இருக்கணும். எப்போவுமே ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் எழுதும் போது நம்மளோட அப்ரோச் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, இன்னர் மோஸ்ட் இஃப்ல இருந்து தான் வெளியில் வரணும். சரி, அப்போ இன்னர் மோஸ்ட் இஃப் எது? இதுதான் இன்னர் மோஸ்ட் இஃப், கரெக்டுங்களா? இதுதான் இன்னர் மோஸ்ட் இஃப். ஸோ இந்த இஃபுக்கு நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டோமா? இதுதான் கண்டிஷன். ட்ரூ எது? இதுதான் ட்ரூ. ஃபால்ஸ் எது? இந்த 0 தான் ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ராக்கெட்டோட கலரும் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறது உள்ளே இருக்கிற இஃப் தான். ஏன்னா ரெட் கலர் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற இஃப் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது முன்னாடி இருக்கிற இஃபுக்கு தான் ப்ராம்ப்ட் டு மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ எங்கே போல்டாக இருக்குது பாருங்கள், வேல்யூ ஆஃப் ட்ரூ அப்படின்னு என்ன சொல்லுது? நீ வேல்யூ ஆஃப் ட்ரூ வரைக்கும் தான் இந்த இஃபுக்கு முடிச்சிருக்க, இன்னும் வேல்யூ ஃபால்ஸ் நீ இன்னும் கொடுக்கல. அது கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் கண்டிஷனு, கமாக்கு அப்புறம் இருக்கிறது தான் ட்ரூ. அப்போ கமாக்கு அப்புறம் என்ன இருக்குது? இந்த இஃப் இருக்குது, அதுதான் ட்ரூ. அப்போ இன்னும் என்ன கொடுக்கணும்? இந்த இஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கமா போட்டு ஃபால்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபால்ஸ்ன்றது எது மீன் பண்ணுது? 500க்கு மேலே இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேட்குது. 500க்கு மேலே இருந்ததுன்னா அது எந்த டெரிட்டரின்னு செக் பண்ணுறேன். பட் 500க்கு மேலே இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேட்குது. 500க்கு மேலே இல்லைன்னா நமக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ அதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் இஃபும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்டர் அடிக்க போகிறோம். கரெக்டாக பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். கரெக்டாக 10% கேல்குலேட் பண்ணியிருக்கு. ஏன்னா 500க்கு மேலே. அதே சமயம் டெரிட்டரியும் பார்க்கணும். டெரிட்டரி என்ன? டெரிட்டரி 1. சரி, இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் மற்ற இதுக்கும் கரெக்டாக பண்ணுதான்னு. போன தடவை பண்ணது எல்லாத்துக்கும் 500க்கு மேலே இருந்தால் 10% கொடுத்துருச்சு. ஆனால் இந்த தடவை 2 கண்டிஷன் செக் பண்ணணும். அது 500க்கு மேலேயும் இருக்கணும், டெரிட்டரி 1 இருக்கணும். இப்போ பாருங்கள், போன தடவை ஆன்சர் வந்தது, இந்த தடவை வரல. காரணம் 500க்கு மேலே இருந்தாலும் பட் அது எந்த டெரிட்டரியை சேர்ந்தது? டெரிட்டரி 3 சேர்ந்தது. அதனால தான் நமக்கு வரலை. ஏன்னா டெரிட்டரி 1 இருந்தால் மட்டும்தான் அந்த 10%ன்னு சொன்னோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப்ன்றது எப்போ வரும்னா, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும், ஃபெயில் ஆனால் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல்யூவை நம்ம செக் பண்ணியிருக்கோம். என்னென்ன? யூனிட் சப்ளைடு செக் பண்ணியிருக்கோம், டெரிட்டரியும் செக் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? 3 ஃபார்முலா கற்றுக்க போகிறோம்னு சொன்னோம். இஃப், அண்டு, ஆர். கரெக்டுங்களா? ஸோ இந்த அண்டு ஆரை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லையே. அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 10% கேல்குலேஷனை நம்ம எப்போ கொடுக்குறோன்னா 500க்கு மேலேயும் இருக்கணும், டெரிட்டரியும் டெரிட்டரி 1 இருக்கணும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் 10% டிஸ்கவுண்ட்டு. இல்லைன்னா டிஸ்கவுண்ட்டே கிடையாது. ஸோ உங்ககிட்ட இதே ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம அண்டு ஆர் ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் குழப்பம் என்னென்னா, எப்போ அண்ட் யூஸ் பண்ணோம், எப்போ ஆர் யூஸ் பண்ணோம். நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். பட் எப்போ டெசிஷன் எடுக்க முடியும்னா, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் டெசிஷன் எடுக்க முடியும். நான் 3 கண்டிஷன் செக் பண்ணுறேன், 3மே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா, அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது அண்டு ஃபார்முலா. அப்போ எப்போ ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா, நான் 3 கண்டிஷன் செக் பண்ணுறேன், 3த்தில் ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நான் டெசிஷன் எடுத்துடுறேன் அப்படின்னா அங்கே ஆர் ஃபார்முலா. when all the condition has to be met அப்படின்னா and, when any one condition has to be met அப்படின்னா or. எல்லா கண்டிஷனும் மீட் ஆச்சுன்னா அண்ட், ஏதாவது ஒன்று மீட் ஆனாலே போதும்னா ஆர். ஸோ இந்த கேஸில் யூனிட் சப்ளைடு 500க்கு மேலேயும் இருக்கணும், டெரிட்டரியும் டெரிட்டரி 1 இருக்கணும். அப்படின்னா இதே ஃபார்முலாவை நம்ம என்ன ஃபார்முலா வச்சு எழுதலாம்? அண்டு ஃபார்முலா வச்சு எழுதலாம். எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஈக்குவல் டு அண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்? யூனிட் சப்ளைடு 500க்கு மேலே இருக்கா. இந்த லாஜிக்கல் 1 அப்படின்ற அந்த வார்த்தை கண்டிஷனை குறிக்குது. ஸோ கண்டிஷன் 1 என்னன்னு கேட்குது,
நமக்கு யூனிட் சப்ளைட் 500க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணணும். கமா லாஜிக்கல் 2 கண்டிஷன் 2. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்குது. என்னோட ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இந்த டெரிட்டரி வந்து என்னவாக இருக்கணும், டெரிட்டரி 1ஆக இருக்கணும். ஸோ திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சேல்ஸ் டெரிட்டரி 1. கீழே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் 3 டாட் டாட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு லிமிட்டே கிடையாது. இன்னும் ஃபர்தர் கண்டிஷன்ஸ் ஏதாவது நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இப்போ நமக்கு 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அதனால் இதோடு நிறுத்திக்கிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்த்தது கேல்குலேஷன் நடக்கும்னு, பட் எந்த கேல்குலேஷன் நடக்கலை. அதுக்கு பதிலாக ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும்தான் வந்தது. நீங்கள் அண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலோ இல்லை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் வரும். எப்போ ட்ரூ வரும்னா உங்கள் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூன்னு வரும், உங்கள் ரிக்குவயர்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும். நம்ம ரிக்குவயர்மெண்ட் என்ன, யூனிட்ஸ் 500க்கு மேலே இருக்கணும், டெரிட்டரி 1 இருக்கணும். இந்த 2 சாட்டிஸ்ஃபையர் இடத்துல மட்டும்தான் ட்ரூ இருக்கும் பாருங்கள். ஏதாவது ஒன்று ஃபெயிலாக இருந்ததுன்னா அங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட் கேல்குலேட் ஆச்சோ அங்கெல்லாம் ட்ரூ வந்திருக்கு பாருங்கள். எங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கேல்குலேட் ஆகலையோ அங்கெல்லாம் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ பட் நான் இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. நான் ஆக்சுவலாக கேல்குலேஷனை பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ எப்போல்லாம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற வேர்ட்ஸாக மாற்றிக்கணும், உங்களுக்கு ஏற்ற கேல்குலேஷன்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஃபார்முலா யாருன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபார்முலா தான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் அண்டு ஃபார்முலாவை இஃப் ஃபார்முலாக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா உங்கள் இஃப் ஃபார்முலாவோட ஃபஸ்ட் இன்புட் என்ன, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன, கண்டிஷன் செக் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ யார் கண்டிஷன் செக் பண்ணுறா, அண்டு ஃபார்முலா கண்டிஷனை செக் பண்ணிடுது. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அண்டு ஏற்கனவே செக் பண்ணிட்டதால நேராக அண்டு ஃபார்முலா முடிஞ்ச ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கம்மா போட்டுட்டு கேட்குது வேல்யூ ஆஃப் ட்ரூ. இப்போ நீ கண்டிஷன் செக் பண்ணுறல, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்குது. எப்போ அண்டு ட்ரூ கொடுக்கும், 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அண்டு ட்ரூ கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ 2மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். அந்த 10% டிஸ்கவுண்ட்டுக்கான கேல்குலேஷனை எழுதுகிறேன் நான். இப்போ கமா வேல்யூ ஃபால்ஸ். அண்டு எப்போ ஃபால்ஸ் கொடுக்கும், ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை 2 கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டோ என்ன பண்ணிடும், ஃபால்ஸ் கொடுத்துரும். ஃபால்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், நமக்கு டிஸ்கவுண்ட் வரக்கூடாது, 0ன்னு வரணும். இப்போ என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அதே ரிசல்ட்ஸு இப்போ அண்டு ஃபார்மில் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ எது பெட்டர் அப்ரோச் அப்படின்றது யாரை பொறுத்து அமையிறதுன்னா நம்ம கான்டெக்ஸ்ட், நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து தான் அமையும். எப்போ வந்து மல்டிபிள் இஃப் ஃபார்முலா எழுதணும், எப்போ அண்டு ஃபார்முலா இல்லை ஆர் ஃபார்முலா எழுதணும்னு புரிஞ்சுக்குங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது அண்டு. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் டெசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஆறு. எனக்கு மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அதுக்கு தனித்தனியான ரிசல்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டெசிஷன் கிடையாது. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கு ஒரு டெசிஷன், செகண்ட் கண்டிஷனுக்கு வேறு டெசிஷன், மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கு வேறு டெசிஷன். ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நெஸ்டட் இஃப், மல்டிபிள் இஃப் ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? எப்போ அண்டு ஆர் எப்போ மல்டிபிள் இஃப்ன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சிச்சுவேஷன் அதே மல்டிபிள் கண்டிஷன் தான். பட் நம்ம இந்த தடவை மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணது 2 டிஃப்ரெண்ட் வேல்யூவில் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணிங்க. பட் சில டைம் கார்பரேட்டில் என்ன ஆகிடும்னா ஒரே வேல்யூவில் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரியும் சிச்சுவேஷன் அமைஞ்சிடும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து அப்ரைசல் நடத்துகிறாரு, ரேட்டிங் சிஸ்டம் வைக்கிறாரு. ஸோ 1லேருந்து 3 ரேட்டிங் இருந்ததுன்னா ஹைக்கும் கிடையாது, ப்ரொமோஷனும் கிடையாது. 3லேருந்து 6 வந்து ரேட்டிங்காக இருந்தது, 4லேருந்து 6 வரைக்கும் ரேட்டிங் இருந்ததுன்னா அவருக்கு ஹைக் இருக்குது பட் ப்ரொமோஷன் கிடையாது. 6க்கு மேலே போயிடுச்சுன்னா அவருக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஹைக்கும் இருக்குது. அப்படின்னா ஒரே வேல்யூவில் மல்டிபிள் கண்டிஷன், பட் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் டெசிஷன் வேறு வேறு. நல்லா கவனிச்சிங்களா? ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் டெசிஷன் வேறு வேறு. அப்படின்னா நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், மல்டிபிள் இஃப் ஃபார்முலா தான். பட் இங்கே மல்டிபிள் வேல்யூ கிடையாது, அந்த ரேட்டிங்கிற ஒரே வேல்யூவில் நம்ம மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா இந்த டிரான்சாக்ஷன் எந்த குவார்ட்டரில் நடந்தது, குவார்ட்டர் 1லையா, குவார்ட்டர் 2லையா, குவார்ட்டர் 3லையா, குவார்ட்டர் 4லையா. இது ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர்னு சொல்லும் போது ஏப்ரல்லேருந்து மார்ச். அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ன்றது எப்போ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்
மே ஜூன் அதுதான் ஃபஸ்ட் குவார்ட்டர். குவார்ட்டர் டூன்றது எது? ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் டூ, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்ட்டர் த்ரீ, ஜான் ஃபெப் மார்ச் குவார்ட்டர் ஃபோர். ஸோ நமக்கு மந்த் நம்பர் இருக்குது, இதை வச்சு தான் ஃபார்முலா எழுத போகிறோம். எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், நம்ம செக் பண்ண போகிற வேல்யூ எது? மந்தோட நம்பரு. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது இது வந்து 1லேருந்து 3க்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, பிட்வீன் 1 and 3. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3னா எந்தெந்த வேல்யூலாம் வந்துடும்? 1 2 3 கரெக்டுங்களா? ஸோ 1 2 3 இருந்ததுன்னா, மந்த் நம்பர் 1 2 3 இருந்ததுன்னா அது என்னென்ன மாதம்? ஜான் ஃபெப் மார்ச். அப்போ இது எந்த குவார்ட்டரை சேர்ந்தது? குவார்ட்டர் 4 கரெக்டுங்களா? ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர் சொல்கிறேன், குவார்ட்டர் 4. கேலண்டர் குவார்ட்டர்னா அது குவார்ட்டர் 1. ஆமாம், சரி. 1 2 3 இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. 4லேருந்து 12 வரைக்கும் என்ன வேணா இருக்கலாம், கரெக்டுங்களா? அதான் கேட்குது. வேல்யூ ஃபால்ஸ். 3க்கு உள்ளே இல்லைப்பா, 3 தாண்டிடுச்சு. 3க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக அதை Q3ன்னு சொல்ல முடியாது, Q4ன்னு சொல்ல முடியாது, சாரி Q2ன்னு சொல்ல முடியாது. நான் வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ இன்னொரு இஃப் வருது, அந்த இஃப் என்ன செக் பண்ண போது? இதே வேல்யூ தான் செக் பண்ண போது. பட் நீ எனக்கு 3க்கு மேலே இருக்கேன்னு தெரியும், பட் நீ 6க்கு உள்ளே இருக்கியான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா 3க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீ எங்கே வந்திருப்ப? இந்த இடத்துக்கே வந்திருப்ப. இந்த இடத்துக்கு எப்போ வருவேன்? இந்த இஃப் ஃபெயில் ஆனால் தான் வருவேன். இந்த இஃப் எப்போ ஃபெயில் ஆகும்? இந்த இஃப் எப்போ ஃபெயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் பாஸ் ஆகலைன்னா ஃபெயில் ஆகிடும். எப்போ இது ஃபெயில் ஆகும்னா 3க்கு மேலே போயிடுச்சுன்னா. ஸோ இந்த இடத்துல வரும்போதே நமக்கு என்ன தெரியும்? அந்த 3க்கு மேலே இருக்குன்னு தெரியும். பட் எனக்கு என்ன தெரியணும்னா, நீ 6க்கு உள்ளே இருக்கியா அப்படின்னு தெரியணும். 6க்கு உள்ளே இருக்கன்னா நீ அப்போ என்னவாக இருக்க முடியும்? 4 5 6. 4 5 6 இருந்தால் அது எந்த குவார்ட்டர்? குவார்ட்டர் 1. ஆமா, இல்லைப்பா நான் 6க்கு மேலே இல்லை, பட் 7லேருந்து 12க்குள்ளே நான் என்ன வேணா இருக்கலாம். ஓ அப்படியா? அப்படின்னா எனக்கு நான் செக் பண்ணணும், நீ வந்து 9க்குள்ளே இருக்கியான்னு செக் பண்ணணும். 9க்குள்ளே இருந்தனா நீ எந்த குவார்ட்டர்? எனக்கு குவார்ட்டர் 2. இல்லைப்பா 9க்கு மேலே இருக்கேன். ஓ 9க்கு மேலே இருக்கேன்னா நீ என்னவா இருக்க முடியும்? 10 11 12. 12க்கு மேலே என்ன எதுவும் கிடையாது. ஸோ நான் 10க்கு மேலே இருக்கேன்னு நான் செக் பண்ணணுமா? தேவையில்லை. ஆப்வியஸ்லி நீ 9க்குள்ளே இல்லைன்னா நீ 10க்கு மேலே தான் இருக்க போகிற, 10 11 12 தான் இருக்க போகிற. ஸோ அப்படின்னா நீ எந்த குவார்ட்டர்? Q3. இப்போ எல்லா கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். எப்போவுமே லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மல்டிபிள் இஃப் ஃபார்மில் எழுதும் போது உள்ளே இருக்கிற இஃப்லேருந்து தான் நம்ம க்ளோஸரை ஸ்டார்ட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும் போதே இந்த ப்ராம்ப்ட் மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் மோஸ்ட் இஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இது சொல்லுது செகண்ட் இஃப்பில் இருக்க, நீ ஃபால்ஸ் பார்ட்டில் இருக்கேன்னு சொல்லுது. ஸோ இந்த இஃபுக்கு இதான் கண்டிஷனு, இது ட்ரூ, இது ஃபால்ஸு, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு க்ளோசிங் ப்ராக்கெட் சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட் இஃபோட க்ளோசிங் ப்ராக்கெட் அதையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இஃபுக்குமே 3 இன்புட்டுமே இருக்கணும். கண்டிஷனும் இருக்கணும், ட்ரூவும் இருக்கணும், ஃபால்ஸும் இருக்கணும். செக் பண்ணிடலாமா? ஸோ இன்னர் மோஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதான் கண்டிஷன், இது ட்ரூ, இது ஃபால்ஸு, இது ட்ரூ, இது ஃபால்ஸு. சரி, அப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ 3வது இஃபுக்கு கரெக்டாக இருக்குது. 2வது இஃபுக்கு இதான் கண்டிஷன், இது ட்ரூ, இது மொத்தமும் ஃபால்ஸு. ஃபஸ்ட் இஃபுக்கு இதான் கண்டிஷன், இது ட்ரூ, இந்த மொத்த இஃபும் தான் ஃபால்ஸு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ட்ரு கொடுத்துடலாம். கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். 4 5 6ன்னு சொல்லும் போது அது ஃபஸ்ட் குவார்ட்டர், ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் குவார்ட்டர் கரெக்டாக வந்திருக்கு. 10 11 12 குவார்ட்டர் 3 அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. 1 2 3 வந்து குவார்ட்டர் 4 அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. 7 8 9 குவார்ட்டர் 2 அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவோட இந்த வீடியோவோட முடிவுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது சிம்பிள் இஃப் எப்போ யூஸ் பண்ணோம், ஒரு கண்டிஷன் செக் பண்ணும் போது, மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணும் போது நம்ம அதை எப்படி டிசைட் பண்ணோன்னா, இந்த மல்டிபிள் கண்டிஷன் ஒரு டெசிஷனுக்கு எடுக்கிறேன்னா இல்லை ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு டெசிஷன் இருக்கான்றதை பார்க்கணும். ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒரு டெசிஷன்னா அது மல்டிபிள் இஃப் ஃபார்முலா இல்லை நெஸ்டட் இஃப் வச்சு தான் பண்ணணும். எல்லா கண்டிஷனும் ஒரு டெசிஷனுக்கு தான் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அது அண்டு இல்லை ஆறுன்ற அப்ரோச் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபைல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். queries இதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் வேணும்னாலும் I'll give you some more examples also. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.